ரொம்ப தாகமா இருந்துச்சு போல இருக்கு. அக்கா எனக்கு டயர்டா இருக்குக்கா, நான் ரூமுக்கு போறேன். சரி வர்ஷினி, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. வர்ஷினி, ஏன் அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? அங்க அம்மாவும் தனியா இருப்பாங்கல்ல பாட்டி, அதான் கிளம்புறேன். சரி, போயிட்டு காலையில வா. சரி வரேன்க்கா. அக்காவும் தங்கச்சியும் பாசத்துல பொழியறாளுங்க, பார்க்கவே காண்டா இருக்கு. அவளுங்களை விடுங்கக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு? அண்ணி வந்துட்டாங்க. எங்க போனாங்க நம்மள விட்டுட்டு? வர்ஷினி, எங்கம்மா போற? அது வா உள்ள வா. வா. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபிமா. சரி இசை இருமா. பல்லவி, அம்மா போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வா. சரிம்மா. சிந்தாமணி, நீ போய் தாம்பூல தட்டை எடுத்துட்டு வா. என்ன சுபத்ரா, பெரிய பர்ச்சேஸ் போல இருக்கு. ஆமாங்க, பெரிய பர்ச்சேஸ் தான். சரி, என்னன்னு சொல்லு. சுபத்ரா எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். அண்ணி ஆமா, விட்டு கொடுக்க மாட்டேங்க. இல்லங்க அண்ணி. என்ன புடவை வளையல் எடுத்து வைக்கிறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையேக்கா, உங்க அண்ணி ஏதோ புதுசா பிளான் பண்றாங்க போல. ஐயோ, அப்படியே பண்ணிட்டாலும். பாஸ்கர், அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டீங்களா? என்ன விஷயமா? இரு சொல்றேன்பா. இசை, என்னத்த இதெல்லாம்? ஒரு பொண்ணு தாயாக போறானா, அவ பிறந்த வீட்ல இருந்து 3வது மாசம் சீர் கொண்டு வரது வழக்கம்மா. அம்மா இல்லன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன உன் அம்மாவா நினைச்சு இந்த அத்தை தரத சந்தோஷமா வாங்கிக்கோ. இல்ல ஸ்ரீஜா, ஏனோ எனத்தோட தானே சீரும், அந்த பாசம் வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2 பேரும் இந்த வீட்ல இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் இவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா எங்க, அதுக்குள்ள என் அண்ணி சேர்த்து வச்சதெல்லாம் இவ நாடகம் போட்டே அவ கைக்கு மாத்திக்குவ போல இருக்கு. இசை, அம்மா தான் ஆசையா குடுக்கறாங்கல்ல, அத வாங்கிக்கோ. இசை, உன் அத்தை தான் ஆசையா தரல, வாங்கிக்க. பாஸ்கரா, நீ சேர்ந்து நின்னு கொடு. டேய் விஷால், இசையோட போய் சேர்ந்து நின்னு வாங்கி. சூப்பர் பாட்டி, போறேன். வாங்க. ஓகே இசை, சுபத்ரா சொன்ன மாதிரி நானும் உனக்கு அப்பா தான். எது வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். இந்த சீரை உங்க அம்மா அப்பா குடுக்கறதா நினைச்சு வாங்கிக்கோ. விஷால், சேர்ந்து வாங்கிக்கோடா. வாங்கிக்கோமா. இதா குடிங்க. என்ன சுபத்ரா, இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ் அத்தை. அவ்வளவுதான், இவன் நாடகத்தை இப்ப தொடங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு அத்தை மாமா, சச்ச, ஒரு அம்மா அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷம். சிந்தாமணி, ஸ்ரீஜா, நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் தான். இசைக்கு இனிமே நாங்க தான் அம்மாவும் அப்பாவும். இனிமே ஒருத்தர் வாயில இருந்தாவது இவளை அனாதன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல அத்தை. சுபத்ரா,
சிந்தாமணி ஏதாவது சொன்னாளா? ஆ, ஐயோ அம்மா நீ வேற முடிஞ்சு போனதெல்லாம் ஆரம்பிக்காத. நான் ஒண்ணுமே சொல்லல போதுமா? மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும், புரியுதா? ஓ விஷால், அம்மா. இந்த தட்டுல கொலுசு இருக்கு, இசை கால்ல போட்டு விடுப்பா. நானா? ஆமாப்பா, நீதான் போட்டு விடு. ம், ஐயோ. அம்மா, அன்னி கால்ல தான் ஏற்கனவே கொலுசு இருக்கே, ஏன் கொலுசு போட சொல்றீங்க? அப்படி இல்ல பல்லவி, இது நிறைய சலங்க வச்ச கொலுசு. இத போட்டா இந்த சத்தத்தை வச்சே இசை எங்க இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ம். ஓ, அட்வான்ஸ் அலாரம் சிஸ்டமா? அம்மா இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன உன் அம்மாவா நினைச்சு இந்த அத்தை தரத சந்தோஷமா வாங்கிக்கோ. இனிமே யாராவது உன்னை அம்மா இல்லாதவன் சொல்லி சீர் எங்கன்னு கேட்டா, இதோ எங்க அம்மா செஞ்ச சீர்னு தைரியமா எடுத்து காட்டு இசை. சுபத்ரா சொன்ன மாதிரி நானும் உனக்கு அப்பாதான். எது வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். அத்தை. இந்த சீரை உங்க அம்மா அப்பா குடுக்கறதா நினைச்சு வாங்கிக்க.